பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல சூழ்நிலைக்காய், நல்ல சுகத்திற்காய், பலத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. எந்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. சில நேரங்களில் பாருங்கள், நாம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்திருப்போம். ஆனால் அடுத்த நிமிஷம் செய்தி வரும், அவர் கீழே விழுந்தார், சில வேளைகளில் அவர் மரித்தார் என்றெல்லாம் கூட வருது. ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவேளை ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் எப்போமோ எங்கேயோ அழிந்திருப்போம். அதனால தான் சொல்லுவேன், ஒவ்வொரு தினமும் நான் ரெக்கார்டிங் எடுக்கும் போதெல்லாம் ஒரு பரீட்சை எழுதுகிற அனுபவத்தோடு தான் ஆண்டவருடையத்தில் வருவதுண்டு. காரணம், இந்த வேதத்தை சொல்லுவதற்கு கூட நம்மகிட்ட தகுதி கிடையாது. ஆனால் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தின ஆண்டவர், அவருக்கு நன்றி செலுத்தணும். எங்கோ கிடந்தோம், எப்படியோ அலைந்தோம், உளையான சேற்றில் வாழ்ந்த நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய கல்வாரி இரத்தம் கொண்டு கழுவி, தகுதியில்லா அடிமையை தாங்கி வழிநடத்தி வந்து, ஐயா உணவு உடை தந்து காத்து உன்னதமான இடத்தில் வைத்ததற்காய் ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு அம்மையார் கேட்டீங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லுகிறார்களே, அது என்னையா? நான் இப்பொழுதுதான் ஆண்டவருக்குள்ளே வருகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அடிக்கடி சொல்கிறாங்க ராப்சர் என்று சொல்கிறாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்கிறாங்க. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்னால் என்ன? நாங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் வேதம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிடாமல் கொஞ்சம் விளக்கமாக, விவரமாக, வருங்கால சந்ததியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கொஞ்சம் எண்ணத்தோடு பேசுகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த எண்ணத்தோடு, அந்த நோக்கத்தோடு நானும் விளங்கி கொள்ள வேண்டும். என்னை போல இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வர்றேங்கிறவங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை குறித்து கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொன்னீங்கன்னா நானும் இன்னும் கொஞ்சம் வளருவதற்கு உதவியாக இருக்கும். மற்றவங்களெல்லாம் கேட்டோம்னா, எடுத்துக்கொள்ளப்படுறதுனா என்ன, ஆண்டவரோட வருகையில் இருக்குது, அப்படி தான் மொட்டையாக சொல்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட எத்தனையோ கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லுங்க, நானும் கேட்கிறேன். எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கூடுமானால் சொல்லுங்கள், இல்லாட்டா நான் கேட்ட தப்பாக இருந்தால் விட்டுருங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக தப்பு இல்லை. ஏன்னா ரோமர் 10:17 படி விசுவாசம் கேள்வியினால்தான் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் தான் வரும். அதில் மாற்றமே கிடையாது. ஆகையினால தான் நமக்கு அந்த காலத்திலே சொல்லி கொடுத்தாங்க, கேள்வி கேட்கணும். ஒரு பாடம் நடத்திட்டா கூட கேட்பாங்க, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கம்பாங்க. சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்கலாமாங்க. எனக்கு அன்பானுடைய, நீங்கள் கேட்டதுனால எனக்கு சந்தோஷமே ஒழிய ஒரு வருத்தமும் இல்லை. இப்போதும் உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் பேரையோ விலாசத்தையோ ஃபோன் நம்பரையோ நான் சொல்லப்போவதில்லை. காரணம், யாரை குறித்தும் எந்த நிலையிலும் பெயர் பிரஸ்தாபம் இருக்கக்கூடாது. அது மனதை சிலருக்கு காயப்படுத்தலாம், சிலருக்கு பலப்படுத்தலாம், சிலருக்கு மகிழ்ச்சியை கூட தரலாம். என் பேரை சொன்னாங்க, ஆனால் அது முறை அல்ல. யார் பேரையும் தனிப்பட்ட விமர்சனங்கள், இந்த பர்சனல் என்று சொல்லுகிறோமே, தனிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அதை ஆண்டவரும் விரும்புகிறதில்லை. அதனால தான் சொன்னார், தர்மம் செய்யும் போது கூட நீ பிறர் காண வேண்டும் என்று செய்யாதேன்னு சொன்னார். ஆகையினாலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 5வது 6வது இது 2 வசனத்தையும் தயவு செய்து திருப்பி எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எடுத்து எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்தது பாடம்.
சேருமையா போதகனே, பந்தமிடம் தங்குகிறோம். வறுமையா எங்கள் போதகனே, பந்தமிடம் தங்குகிறோம். சேருமையா பந்திதனில், சேருமையா எங்கள் பந்திதனில், செய்யவரா எங்களிடம், செய்யவரா எங்களிடம். வறுமையா 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 எங்கள் போதகனே, பந்தமிடம் தங்குகிறோம். ஒளிமல்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளிமல்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம். காவலனே என்றும் கருணை செய்வார், காவலனே என்றும் கருணை செய்வார். வறுமையா 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 எங்கள் போதகனே, பந்தமிடம் தங்குகிறோம். சேருமையா எங்கள் பந்திதனில், சேருமையா எங்கள் பந்திதனில், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். நானிருப்பேன் என்றும் நடுவில் நின்றான், நாதன் பொன்னாமம் நமஸ்கரிக்க. நானிருப்பேன் என்றும் நடுவில் நின்றான், நாதன் பொன்னாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தயை புரிய, தாமதமே என்றும் தயை புரிய. தப்பதனே என்றும் நலமருள்வார், தப்பதனே என்றும் நலமருள்வார். வறுமையா எங்கள் போதகனே, பந்தமிடம் தங்குகிறோம். சேருமையா எங்கள் பந்திதனில், சேருமையா எங்கள் பந்திதனில், செய்யவரா எங்களிடம், செய்யவரா எங்களிடம். வறுமையா எங்கள் போதகனே, பந்தமிடம் தங்குகிறோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று, அது மட்டுமல்ல, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது இந்த வேதத்திலே 2 பேரை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து அநேகருக்கு காட்சி கொடுத்த பின்பு அவர் பரத்துக்கு ஏறி போனார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்பது நம்பிக்கை. இதைத்தான் நாமளும் ராப்சர் என்று சொல்லுகிறோம். அப்படி வரும்போது நாம் எல்லாம் அவரோடு இருப்போம்னு சொல்லி பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவன் இப்படி எழுதுகிறான். அதையும் வாசிக்க கேட்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஏன்னா நாம பாடுறோம்ல, மேகமீதில் இயேசு சுவாமி மேகமாய் வாராரே, மேகமீதில் இயேசு சுவாமி மேகமாய் வாராரே, ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவனே வாராரே, உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவனே வாராரே, மேகமீதில் இயேசு சுவாமி மேகமாய் வாராரே. இது ராப்சர். ஆனா இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, ஏன்னா நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்க்கணும். ஏன்னா சிலுவை தானே நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிச்சு நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய மீறுதலை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன செஞ்சு சிலுவை தான் மாற்றியது. அங்கே தான் எக்ஸ்சேஞ்ச். அதனால தான் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்து இழைப்பாருவான்னு பாடுறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த சிலுவை மாற்றுச்சு. அதனால தான் அவர் சிலுவையில் போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்கு பிறகு பரத்துக்கு ஏறி வரணும். பரத்தில் தான் இறங்கி வந்தார். அதனால தான் சாலமோன் சொன்னார், இந்த வழி எனக்கு விளங்கலைன்னு. நீதிமொழிகள் 30:18-19 சொன்னார், எனக்கு ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாத காரியம் 4 உண்டு. அதில் என்னென்னதான் ஆகாயத்திலே கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேலே பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலுடைய வழியும் ஒரு கன்னியை நாடி வந்த ஒரு மனுஷனுடைய வழியும் எனக்கு புரியலைங்கிறார். ஆச்சரியமா இருக்கு, எனக்கு அது விளங்கலைங்கிறார். அவர் தேடி வந்த விதம் அப்படித்தான். இந்த பூமிக்கு ஒரு கன்னிமரியாடத்திலே உற்பத்தியாகி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற வேண்டும், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்றும் வேதம் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அவர் பூமியிலே தம்முடைய பிதாவின் அருகிலிருந்த செல்லக்குமாரனாய் இருந்த தேவாதி தேவன் வானாதி வானங்களும் கொள்ளாத
ராஜாதி ராஜாவாய் இருக்க வேண்டியவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தார். அப்படி வந்தவர் சும்மா போகலை. நம்முடைய சாபங்களை எல்லாம் கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திற்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அது மட்டுமல்ல, தான் பட்ட பாடுகளினாலே எபிரேயர் 5:8 படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் பட்ட பாடுகளினாலே என்னத்தை கற்றுக்கிட்டாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் பாடுபட்டு மரிக்க வேண்டும். அது தேவ சித்தம். ஒரு சமயத்தில் அது சொல்கிறாரு, மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவான், எல்லாராலும் கொலை செய்யப்படும். உடனே பேதுரு அங்கேருந்து சொன்னார், அதெல்லாம் முடியாது, என்ன பேச்சு பேசுறீர் அப்படின்னா. உடனே சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ எதை சிந்திக்கிற? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறேன்னு சொல்லி பேதுருவை பார்த்து சொன்னதையும் நாம் நினைவு கூற வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நம்மளும் நாடுறோம், அப்படி தான் நினைக்கிறோம். சில நேரம் வியாதியில் கிடக்கும்போது கூட சொல்கிறோம், ஆண்டவர் என்னை எடுத்துக்கிட்டா பரவாயில்லையே. அதை சொல்லலை. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விதம் வேறு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், இயேசுவானவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது மட்டுமல்ல, ஏசாயா 57 அதிகாரத்திலே 1 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், நீதிமான் ஏசாயா 57:1 நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே இளைப்பார்கள். எனக்கு அன்பானுடைய இந்த பூமியில் படுத்து இழைப்பார்ல, அவனுடைய சரீரம் மண்ணுக்கு போயிடுது, ஆவி எங்கே போயிடுது? தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடுது. அங்கே போய் அப்போதே நம்ம வாசிக்க கேட்டோமோ, தெசலோனிக்க சபைக்கு சொன்னானே, கர்த்தரோடு அங்கே இருந்து இவ்விதமாய் நாம் கர்த்தரோடு கூட இருந்து என்ன செய்வோம்? அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம். அதனால தான் தாவீது சொன்னா, நான் எங்க நீடித்திருக்கிற நாள் அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னான். எடுத்துக்கொள்ளப்படுறதுங்கிறது சாதாரண காரியம். அந்த பாக்கியம்லாம் நமக்கு கிடைக்குமான்னு கூட என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஏனோக்கு நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன்தான். அவனை குறித்து இந்த 3 இடத்துல தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆதியாகமத்திலே சொல்லப்போனால் 5 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 17 வசனத்திலேருந்து சொல்லப்போனால் 17, 18 21 வரைக்கும் அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதே போல் எனக்கு அன்பானவர்களே, இந்த ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை என்று யூதா 14 வசனம் சொல்லுகிறார். அதையும் வாசிக்க கேட்போம். யூதா 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ஏன்னா இவன் 7வது தலைமுறை. ஏன்னா நம்ம சொல்ல தலைமுறை தாங்கும் வினோதர். எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்க, தலைமுறை வினோதர் உலகம் தோன்றி ஒழியாத தலைமுறை வினோத உலகம் தோன்றி ஒழியாத ஆத்துமமேய முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேது நாள்வரை அன்புவை தாததித்தன் உன்னாண்டவரை தொழுதேது போற்றிடும் பாடும் சாத்துதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் பாடும் பூதலத்துள்ளும் சாத்துதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே
தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று யாத்திராகமம் 34:7 சொல்லுகிறது. இவன் எத்தனாம் தலைமுறை? ஏழாம் தலைமுறை. ஆனால் இவனை குறித்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலே எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் எலிசாவிடத்தில் சொல்கிறார், 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறார், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது செய்யணுமா? அப்படி இருந்தால் சொல்லு, நான் செய்கிறேன். என்னிடத்தில் உனக்கு என்ன எதிர்பார்க்கிறேன்னு கேட்டார். அவன் சொன்னான், ஐயா உம்மிடத்தில் இருக்கிற வல்லமை மட்டும் எனக்கு 2 பங்கு கிடைச்சா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அவர் சொன்னார், அரிதான காரியம் நீ கேட்ட, ஆனால் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காதுன்னார். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நாமளும் கூட சில நேரம் சொல்கிறோம், உபத்திரவத்தின் மத்தியில் சொல்கிறோம், இப்படியே படுத்திருக்கும் போது ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டால் நல்லா இருக்குமே. எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் சொல்கிறோம், வியாதியின் கொடுமை தாங்காமல் வேதனையில் சொல்கிறோம், இத்தனை பாடுபடுறதுக்கு ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டா என்னமோ. அது இல்லை. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது இருக்கும்போதே அப்படியே காணப்படாமல் போகிறது. எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அதில் கிடைச்சல முக்கியமான 2 பேர் யார்? எலியா, இன்னொன்று ஏனோக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் உங்கள் மனசுலையும் வைத்து கொள்ளுங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபமும் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி வரணும்னா சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா தொலைக்காட்சி பணம் கட்டணும், ரெக்கார்டிங் செலவழிக்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கி ஒருத்தங்க வந்து வாசிக்கணும். நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜபங்களிலே இந்த ஊழியத்திற்காய் ஒரு வார்த்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ஊழியம் 2 சபை இருக்குது, ஒன்று மதுரையில், ஒன்று திருநெல்வேலியில். 2மே பார்வையற்ற மக்கள் நிரம்பி வழிகிற சபை. இதில் காணிக்க எதிர்பார்த்து இல்லை. இவர்களுக்கு வந்தால் கூட எப்படியாவது இவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாவது இவங்களும் அந்த பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சபை வைக்கப்பட்டிருக்கிறது. வர்றவங்களை கூட திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இங்கே ஞாயிற்றுக்கிழமை 4000 ரூபா வாகனத்துக்கு செலவழித்து கூப்பிட்டு வரோம். ஒரு மாதத்துக்கு 16000 ரூபா ஆகுது. ஆண்டவர் யார் மனசுலையாவது பேசணும்னு ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஸ்கூல் நிர்வாகங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு வேனை இதுக்குன்னு அர்ப்பணிப்பாங்கன்னா இந்த செலவு குறையும். வருஷத்துக்கு 1,92,000 ரூபா இதுக்கு மட்டும் வருது. இதுபோக மற்ற இடப்பட்ட கூட்டங்கள், நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்ற கூட்டங்களுக்கு கூப்பிடணும்னா இதை விட தாண்டி போயிடும். அதுக்காகவே நான் பயந்து வைக்கிறது இல்லை. சில நேரங்கள் உபவாசிச்சவங்களாம் சபையில் வைக்க முடியல. இதற்காக ஜெபியுங்கள். அது மட்டும் இல்லை, வர்றவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்பியிருப்பேன். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனுஷனை என்ன செய்யாது? ரட்சிக்காது. அதனால் அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்பிட்டுருக்கேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒரு வேலையிலேருந்து ஓய்வு பெற்ற நாட்கள், ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த நாள், ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற கற்பத்தின் கனி வாய்த்த நாள், இப்படிப்பட்ட நாட்களிலே நீங்களும் ஏவப்பட்டால் ஒன்றா உணவு கொடுக்க உதவலாம். 2 சபை இருக்குது, எதுக்காக ஒன்று கொடுக்க யோசிக்கலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க மனசார கை நீட்ட மாட்டாங்க. இதுக்குன்னு எப்போவும் ஒரு ஃபண்டு வச்சுருக்கணும். ஏன்னா மரணம்ங்கிறது நிறையாத நேரம் நடக்கிறது. இதற்கு எப்போ ஒரு ஃபண்டு வச்சுருக்கணும். இதற்கென்று உதவுகிற சிலரையும் கர்த்தர் எழுப்பி தரணும். மதுரையில் பெண்களை வச்சுருந்த வயதானவங்களை மேலே மாடியில், சர்ச்சுக்கு மேலே, அதில் 2004 ஓடு போட்டு வச்சுருந்தோம் ஆஸ்பெட்டாஸ். இப்போ அது 20 வருஷம் இந்த ஓடுகள்லாம் போய் பழுதுபட்டதுனால இப்போ பெண்களை வைக்க முடியலை. எத்தனையோ வயதானவங்க வந்து கேட்குறாங்க, ஐயா வைக்க, நாங்களும் இங்கே இருக்கட்டுமா? ஒருத்தரும் இல்லைன்னு வைக்க முடியல. எனக்கு ஒரு ஆசை, ஓடு போடணும்னா 1.5 லட்ச ரூபா தான் ஆகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இதில் விட பெரிதானவைகளை தான் காணணும், பேக் ஸ்லைடிங் போகக்கூடாது. திரும்ப அந்த ஓடு ஓட விரும்பலை. ஜெபத்தில் வைத்திருக்கிறோம் 6 லட்ச ரூபா அதுக்கு மட்டும் சென்ட்ரிங் போடுறதுக்கு.
நீங்களே வந்து போட்டு கொடுக்குறேன்னா கூட எனக்கு சம்மதம். திருநெல்வேலியில் இருக்கிற ஆண்கள் அவர்களுக்கு இன்னொரு அறை நெருக்கமாக இருக்கிறதுனால இன்னொரு அறை கட்டப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் நடத்தி வருகிறார். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். எப்படின்னு கேட்பீங்க, காலையில் நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள், ஃபோனை கையில் எடுத்து போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ண போகும்போது நான் ஃபோனை பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், ஃபோனை வச்சுட்டு போயிடுவேன். அதனால் நீங்கள் அடிச்சுட்டு ஐயோ எடுக்கலையே அப்படின்னு மனம் சங்கடப்படக்கூடாது. 10லேருந்து 5க்குள்ளே பேசுங்க. நான் ரெக்கார்டிங்லேயோ ஒரு ஏதோ மீட்டிங்கிலோ இல்லாட்டா கண்டிப்பாக எடுத்து பேசுவேன். இல்லாட்டாலும் யாராவது எடுத்து பதில் சொல்லுவாங்க. நான் இல்லை ரெக்கார்டிங் போயிருக்கேன்னா ரெக்கார்டிங் போயிருக்கேன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமில் இருக்கேன்னா ப்ரோக்ராம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறகு உங்களோடு நான் தொடர்பு கொண்டு பேசுவேன். ஐயா நாங்கள் தூரத்தில் இருக்க எப்படி உதவி பண்ணலாம் நினைக்கிறோம் அப்படின்னா ஜிபே இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், தாராளமாக டிஸ்பிளேயில் வரும் பார்க்கலாம். ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணும், இதற்கு தனியாக கைதாக உண்டான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லுவேன் உங்களுக்கு. அதுபோல் இந்த சோஷியல் ஒர்க்குக்காக சமூக சேவைக்காக இல்லை இந்த கட்டுமான பணி இப்படிப்பட்ட காரியங்களுக்காக உதவணும்னு கேட்டால் அதற்கு நாங்கள் பில்லு வைக்க வழி உண்டா, அதற்கு ஒரு தனி நம்பரே இருக்குது, உங்களுக்கு தரேன், என்னிடத்துல கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது எங்களுக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்குமா சுவாமி? எத்தனை தான் நாங்கள் ஓடினாலும் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து இடத்துல வரும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டோம், நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு அந்த தகுதியை எங்களுக்கும் தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண நாள் பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா கல்வியில் படித்து வேலையில்லாமல் காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது வந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் கடன் பாரத்தில் வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், வியாதி படுக்கையில் இருக்கிறவருக்கு விடுதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.